அமெரிக்க அதிபராக மீண்டும் டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் பதவியேற்றதும் முதல் வேலையாக ராணுவத்தில் இருந்து திருநங்கைகள் வெளியேற்றப்படும் உத்தரவில் தான் கையெழுத்திடப் போவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்டு டிரம்ப் போட்டியிட்டனர். கமலா ஹாரிஸ் வெற்றி என்ற கணிப்புகள் இருந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் இவரின் பதவியேற்பு அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, டொனால்டு டிரம்ப் அதிபராக வந்தால் இந்தந்த நாடுகளுக்கு சாதகம் பாதகம் என பேசப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்க ராணுவத்தில் இருந்து திருநங்கைகளை வெளியேற்றும் முக்கிய உத்தரவில் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கடந்த முறை அதிபராக இருந்த போதும் திருநங்கைகள் ராணுவத்தில் சேருவதை அவர் தடுத்தார். இருந்த போதிலும் ராணுவத்தில் பணியாற்றிய 1000க்கும் மேற்பட்ட திருநங்கைகளை அவர் வெளியேற்றவில்லை. தொடர்ந்து அவர்களை எந்த சிரமத்திற்கும் ஆளாக்காமல் பணியாற்ற அனுமதித்தார். தற்போது மீண்டும் அதிபராக பதவியேற்றதும் திருநங்கைகள் புதிதாக பணியில் சேர்வதை தடுப்பதுடன் ஏற்கனவே பணி செய்து வரும் பணியாளர்களையும் மருத்துவ பரிசோதனை மற்றும் உடற்தகுதி அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் அதற்கான உத்தரவில் அவர் பதவியேற்றதும் கையெழுத்திடப் போவதாக தகவல்கள் சொல்கின்றன. அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் பெண்கள் வேலை பார்த்தால் அமெரிக்க ராணுவம் சீர்குலையும் என வாதிட்டதாக பிரபல பத்திரிகையில் செய்தி வெளியான நிலையில் தற்போது நிச்சயம் இந்த கோப்புகளில் கையெழுத்திடுவது உறுதி என கூறப்படுகிறது. ராணுவத்தில் மட்டுமல்லாது அவர்களுக்கு கல்வி, விளையாட்டு, சுகாதாரம் போன்றவைகளிலும் கடும் கட்டுப்பாடுகள் நிச்சயம் இருக்கும் என கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி பள்ளிகளில் பாலினம் தொடர்பான விழிப்புணர்வு குறித்த வகுப்பறை பாடங்களையும் டொனால்டு டிரம்ப் தடை செய்ய போவதாக செய்திகள் கூறுகின்றன. மொத்தத்தில் டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்றவுடன் யாருக்கு முதல் ஆப்பு இருக்கிறதோ இல்லையோ, திருநங்கைகளுக்கான உரிமைகள் அனைத்தும் நசுக்கப்படுவது நிச்சயம் என்பதால் திருநங்கைகள் பலரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.